வாழ்க வளமுடன். இப்போ இந்த தை மாத பலன்கள் பொதுவாக இந்த தை மாதனால 2026 பிறந்துடுது. இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் இருக்குது. செவ்வாய் தை 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கன்னா தை 29 வரை மகரத்தில் இருக்கும். தை 1ஆம் தேதி மட்டும் பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கும் இந்த செவ்வாய் பகவான். புதன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் 3 வரை தனுசுவில் இருப்பார். 4ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா இவர் வந்து மகரத்தில் இருப்பார். யாருன்னா புதன் பகவான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா தை 1 முதல் தை பார்த்திங்கன்னா 22 வரை மகரத்தில் இருப்பார். யாருன்னா சுக்கிரன் பகவான். தை 23 முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கிர பகவான். சூரியன் தை 1 முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார். இப்போ பொதுவாகவே இப்போ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பார்த்தோம். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு? பார்த்தீங்கன்னா மிதுனம், கடகம், துலாம், மகரம், கும்பம், மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷபமும் சொல்லலாம். ரிஷபத்திற்கும் நல்லா இருக்கு. இந்த 2026 பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான். யார் கவனத்தில் இருக்கணும்? அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது. பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில தாங்க இருப்பாங்க. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, விரய சனி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும். இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும். அப்போ தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் 65-70 ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சனி பகவான் நீதிமான் இல்லையா? பொதுவாக அட்டம சனி, 7.5 சனி, இந்த 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள், வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள், குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும். சுப விரயத்தை கொடுப்பார். ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும். இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும், ஏற்கனவே இருந்த கட்சியிலிருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும். இந்த 2026 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த ஆட்சி மாற்றம் இப்போ இருக்கக்கூடிய கட்சி தான் இப்போவே 2026 தொடரும். வேற ஒன்றும் கிடையாது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 கண்டினியூ ஆவார். சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு. பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது. பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டம சனியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான். அதே நேரத்தில் பேர், புகழ், பதவி, பணி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டம சனின்னா சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்திடும். அதை உடல் உபாதைகள் தரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. கூட்டு கர்மான்னு சொல்கிறோம். எலெக்ஷன் நடக்கக்கூடிய நாள், ரிசல்ட் வெளியிடக்கூடிய நாள், அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. சரி, விஷயத்துக்கு வரும். 2026 பொதுவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதுன்னு சொல்லிட்டேன். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த 2026 இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த 2026 கோயில் கும்பாபிஷேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும். இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும். புதிய மகசூலெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த 2026 யார் போலி ஜோதிடர், யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றதையும் காட்டியும் கொடுப்பார். அதையும் நீங்களே பார்க்கலாம். பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும், நடந்தது சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் உண்மையானது. அதனால் வந்து இந்த 2026 வந்து போலி சாமியார்கள், போலி ஜோதிடர்கள் இந்த மாதிரியான காட்டியும் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வந்து பொதுவான பலன் தான். ரிஷபராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுக்கு பேர், புகழ், கௌரவங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்குரிய அஸ்திவாரம் போடக்கூடிய மாதமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொடங்கிடுச்சு.
ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா தை மாதம் 22ஆம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் பார்க்கின்றார். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ராசிக்குரிய 2 கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தில் பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடம் என்பது ரூணரோக சத்துருஸ்தானம் இல்லையா? அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா இதை நம்மளால அடைக்க முடியுமா, இதை நம்மளால வட்டி கட்ட முடியுமா, குடும்பத்தையும் பார்க்கணுமே. அதனால் 1க்கு 1000 முறை கடன் விஷயத்தில் கவனமாக வாங்கிறது நல்லது. வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறீங்கன்னா அதை அடைக்க முடியுமான்னு 1க்கு 1000 தடவை சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் தை மாதம் பார்த்தீங்கன்னா மிக கவனமாக தாங்க இருக்கணும். எந்த விஷயத்தில், பணம் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. குருனுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்கிற போது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளை தோன்றும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்களை தலையிடுதல், தேவையில்லாத நட்புகளால் பிரச்சனைகள் வருது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், உங்களுடைய குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். புதிய நட்பு உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதில் 1க்கு 1000 முறை கவனமாக இருக்கணும். சரி, உங்களுடைய பரிகாரம் தான் என்ன? எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க, இதுதான் பரிகாரம். தேவையில்லாத விஷயங்கள் தலையிட வருது வேண்டாம். ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சனி பார்வை பார்க்கறதுனால தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பார், புதுசாக ஒரு தொழிலை தொடங்கணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த பொதுவாக ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிசுபர் இல்லையா? ரிஷபத்திற்கும் துலாம் இருக்கும். அப்போ 11ஆம் இடத்துல வரும்பொழுது அவர் நிச்சயமாக தொழிலில் வந்து புதிய மாற்றங்களை கொடுப்பார். ஏற்கனவே செஞ்சிருந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே வேலை செஞ்சாங்கன்னா புதுசாக ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாடகைக்கு கார் ஓட்டின்னு இருப்பார், இப்போ அவர் சொந்தமாக வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான புதிய முயற்சிகள். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிப்புலையும் கவனமாக இருக்கணும், அதே போல் ஆரோக்கியத்திலும் மிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. தயவுசெய்து பெண் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் மிக 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 முக்கியத்துவம் கொடுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், ஆரோக்கியமாக இருக்கிறது நல்லது. நான் ஒரு இட்லி சாப்பிட்றேன், 1.5 இட்லி சாப்பிட்றேன், நல்லா சாப்பிடுங்க. படிப்புன்றது அடுத்தது தான், ஆரோக்கியம் இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்பதை போல உங்களோட பெண் பிள்ளைகள் ரிஷப ராசிக்காரர்கள் மிக 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 ஆரோக்கியத்தில் கவனம். உடல் உபாதைகள் தருவதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இவர்களுக்கும் வயிறு சம்பந்தப்பட்டது, யுட்ரஸ் சம்பந்தப்பட்டது, விஜினல் சம்பந்தப்பட்டது, முதுகு தண்டு வலம், இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு தான். அப்போ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும். புரியுதுங்களா? இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது 1க்கு வந்து பல முறை வந்து பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதை வந்துருச்சு ஒரு வண்டி, நம்ம குறுக்கில் பூந்து போயிடலாம்லாம் வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் பாருங்கள், நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பில் ரொம்ப கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. படிப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் தேர்வுகள் நெருங்குவதற்கு சற்று மாதங்கள் இருக்கிறதுனால படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்லெஸ் வேண்டாம். புதிய நட்புக்களில் வந்து தவிர்ப்பது நல்லது, இல்லை கவனமாக இருக்கணும். ஐயா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு அவர் பணம் கேட்குறாரு, அது கேட்குறாருன்னா அதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே சொல்லிட்டோம். இது இப்போ நடந்துடுச்சு அப்படின்னா யார் வருத்தப்பட முடியும்? புரியுதுங்களா? அதே போல் வந்து ஒருவருக்கு நகைகள் வந்து பார்த்தீங்கன்னா கடனாக கொடுக்கும் பொழுது அவர் திருப்பி தருவாரான்றது நிச்சயமாக திருப்பி தரக்கூடிய சூழ்நிலை வராது. அதில் ஏமாற்றம் அடைவதற்கோ மன சங்கடம் அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் கேட்டாலும் அந்த கடனில் வந்து கொடுக்கறதுக்கு 1க்கு 1000 முறை யோசித்து செய்வது நல்லது. அவரால் கொடுக்க முடியுமா, இல்லை நம்மளால் வாங்க முடியுமா? மன சங்கடங்களும் நட்புகள் பிரிவுபடும், அதற்கு வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருக்கணும். புதிய நட்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இந்த மாதிரியான யூடியூப்பில் புதிய நட்புகள் கிடைக்குது. அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா அடுத்த நிமிஷமே குடும்பத்தில் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு விஷயம் என்ன, உங்கள் வேலையை நீங்கள் செய்ய, உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள். இதுதான் பரிகாரமே. உங்கள் குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பது மிக சிறப்பு. அசைவம் தவிர்ப்பது மிக சிறப்பு. இவர்கள் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு செய்யும் பொழுது, செவ்வாய்க்கிழமை
வெள்ளிக்கிழமையில் வந்து மாரியம்மனோ காளியம்மனோ அங்காளம்மன் இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள் வெள்ளிக்கிழமை அன்னை மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது மிக மிக இவர்கள் வாழ்வில் வந்து தப்பிச்சுக்கிட்டு மேலே வந்துகிட்டே இருக்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 15/1/2026 12/2/2026 வருடம் உண்டான பலன்கள். மாத பலன்னு சொல்லும்பொழுது மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள், விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுன ராசியில் குரு வக்ரகதி அடைகிறார், வக்கரத்தில் இருக்கார். சிம்மத்தில் கேது, அது தவிர பார்த்தீங்கன்னா அதாவது துலாத்தில் தனுசுல சுக்கிர பகவான், மகரத்தில் 3 கிரகம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன், கும்பத்தில் சனி, ராகு. இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது. அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கே சுக்கிரன் வந்து 10ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடமான மகரத்துக்கு போறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு 29/1/2026 அன்னைக்கு போறார். மறுபடியும் சுக்கிரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போறார். கும்பத்தில் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் ஆறுது. எப்போ அப்படின்னா அதாவது 7/2/2026 அன்னைக்கு சுக்கிரனும் வந்து கும்பத்துக்கு போயிடுறார். சனி, சுக்கிரன், ராகு மற்றும் புதன் 4 கிரகங்கள் 7/2/2026 இருக்கு. இந்த மாசத்துல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா சூரியன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் வந்து மகரத்திலேயே ஃபுல் டைமாக இருக்குது, ஃபுல்லாக இருக்கார் இந்த காலகட்டத்தில். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 15/1/2026 அன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் பண்டிகை, அதாவது உத்தராயண புண்ணிய காலம், அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் 2 பாதியாக வருஷத்தை பிரிச்சிருக்க. அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்துக் கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது. எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உத்தராயணம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடியது. உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை, அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது. அதாவது அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம். இந்த வாட்டி பார்த்தலையானால் துவாதசி அன்னைக்கு வருது. அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி 15/1/2026 துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேற வருது. இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் 9:30 10:30 சுக்கிரஹோரை, சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை. இது வந்து 9:30 10:30 மணி வருது. இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது. குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம். குளிகை நேரம் வந்து நல்ல சம்பவங்கள் நடக்குமே ஆயின் அது மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை 9:30 10:30 மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நல்லபடியாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா 16ஆம் தேதி பிரதோஷம், காணும் பொங்கல்னு சொல்லுவா. அது தவிர மாட்டுப் பொங்கல், இது எல்லாம் 16ஆம் தேதியே. அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம், இதெல்லாம் வந்து வருது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 25/1/2026 அன்னைக்கு ரத சப்தமி, சூரியன் தேர் சக்கரம் திரும்பக்கூடிய நாள். அன்னையிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து வடக்கிலிருந்து வடகிழக்குக்கு மாறுறார் அவர். இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 26/1/2026 வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் 1950 வாங்கினது. இப்போ 2026ஆம் வருஷம் வந்துருத்து. இப்போ ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம். அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம். 26ஆம் தேதி அன்னைக்கு
வாஸ்து, அதாவது இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார்த்தால 9:52 11:22 வரலும் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் விழிக்கும் நாள். இந்த காலகட்டத்தில் புதுசாக மன பூஜை போடுறது, அஸ்திவாரம் தோன்றது, அதை தவிர டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தோம்னா இது ஒரு 1.5 மணி நேர காலகட்டம், 18 நிமிஷமாக 5 மணி நேரமாக பிரிக்கிறேன், 5 வகையாக பிரிக்கிறேன். அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது, பிறகு குளிக்கக்கூடிய ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது, பிறகு போஜனம் செய்யக்கூடியது, அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது. இந்த கடைசி 18 36 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 10:52 11:22 வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும். அதாவது மனைக்கால் நடுறது, அடிகோல் நடுறது, அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது, புதுசாக வந்து கான்ட்ராக்ட் கையெழுத்து போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது, அதாவது மிகப்பெரிய விசேஷம். தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம். தை அமாவாசையும் பெரிய விசேஷம். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை 18/1/2026 தை அமாவாசை. பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது உங்களுடைய சந்ததியினரை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும். அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள். அதாவது அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும்தான் செய்யணும். புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து 18/1/2026 வருது. அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்தாலேயானால் பௌர்ணமி 1/2/2026 தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள். தை பௌர்ணமி பார்த்தாலேயானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும். அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்தாலேயானால் அந்த இது தைப்பூச திருநாள் வேறு அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப விசேஷம். அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எரியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய, அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர். சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம். அதாவது உணவு தானமாக கொடுக்கறது, சாப்பாடு தானமாக கொடுக்கறது, பசி அற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும், யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக சொன்னது. சரி, இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த வருடமோட போடுங்க. உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்க. டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இது வரலாம் போடுங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிரன். உங்கள் ராசிக்கு பார்த்தாலேனால் ராசிநாதன் 8ஆம் இடத்துல இந்த போன மாதம் வரணும் இருந்தார். இப்போ தை மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். 15ஆம் தேதி அன்றைக்கே 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 4 கிரகங்கள், அதாவது செவ்வாயோட உச்சம் பெற்ற செவ்வாயோட சேர்ந்து, சூரியனோட சேர்ந்து, சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கா. 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல. 9ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடம் வலுப்பெற்றா என்ன அப்படின்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா 10ஆம் இடத்துல வந்து சனியும் ராகுவும் இருந்தாலும் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கார். 9 10 அதிபதி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகர். அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தோன்னா ரிஷபம், துலாம், சுக்கிரனுடைய ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் சனி பகவான் மிகப்பெரிய யோகர். அவர் வந்து 9 10 அதிபதி. ரிஷபத்துக்கு பெரிய ஏற்றம். ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியாக இருக்கிறவர் கேந்திரத்தில் ஆட்சி பெற்று போய் மூல திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷத்தில் இருக்குது. அதனால் உங்களுடைய செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம் 6 12 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் உச்சம் பெற்று போய் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். அது வந்து அதாவது 7 12 அதிபதிகள் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது.
போகுது. அதனால் கூட்டுத் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப்பில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது சூரியன் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் போய் 9ஆம் இடத்துல உட்கார்ற ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் உட்கார்றது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இவ்வளோ நாளாக மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராசிநாதன் போய் மறைஞ்சிருக்கும் பொழுது என்னதான் வக்ரகுரு பார்த்தாலுமே ஒரு மனசுக்குள்ள ஒரு கிளேசம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த கிளேசங்கள்லாம் விட்டு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். அபரிமிதமாக திடீர்னு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட வேண்டியிருக்கும். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் பசங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேத்து இருக்கிறது மனசில் வந்து கொஞ்சம் கிளேசத்தை ஏற்படுத்தும். அதை தவிர படிக்கும்பொழுது பயங்கர டிஸ்ட்ராக்ஷனை கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதம். ராசிநாதனும் 9ஆம் இடத்துல போகிறதுனால உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போயிருக்கார். பெரிய விசேஷம். அதனால கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வேலை மாறுதல், வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, கலைத்துறையில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அது தவிர பால் துறை, வெண்மை பட்டு ஆடைகள் உடுத்தக்கூடிய துறை, அது தவிர சர்ஜன்ஸ், அதாவது டீப் சர்ஜரி எல்லாம் பண்றவங்களுக்கு, அதாவது மருத்துவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை நிபுணர், அதுவும் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாறுதல்கள் வரும், டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும், ஏற்றங்கள் தான் வரும். அது தவிர புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால. அதோட பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. தொழில் ஸ்தானம் ரொம்ப ஒரு ஏற்றத்தில் இருக்குது. தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய 9 10 அதிபதி 10ஆம் இடத்திலே இருக்கார். பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாசத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்ல போனால் 16, 17, 18 ஜனவரி 2026, அதாவது 16/1/2026, 17/1, 18/1/2026, இந்த 3 நாட்கள் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம். அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். தேவையற்ற விஷயங்களுக்கு இந்த சாட்சி கையெழுத்து போடுறது, அதை தவிர ஜாமீன் கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் வச்சுக்காதீங்க. அந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருங்கும். அதை தவிர சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புது முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம். வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். பண்ண வேண்டிய கட்டாயமாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுங்க. பால் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு வந்த இடையானால் அபிஷேகத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள், சந்திராஷ்டமத்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். போயிட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா சுக்கிரனுக்கு நல்ல ஒரு ஏற்றமான ஸ்தலம்னு சொல்லக்கூடியது. ரங்கநாதரை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாரை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது தவிர மொச்சை தானம் கொடுங்க. வெள்ளை பட்டு ஆடைகள் வந்து தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. இது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த தை மாதம் வழி பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி வழி பிறந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி பார்த்தீங்கன்னா போன மாதம்லாம் ஒரே பயங்கர ஒரு நெருக்கடி, மார்கழி மாதம்லாம் அவ்வளோ ஒரு நெருக்கடிக்குள்ள சிக்கி சின்ன பணமாக இருந்திருப்பீங்க.
எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு தடையாக இருக்கும். நாம் ஒரு விஷயம் கேட்டால் அதுக்கு எதிர்மறையாக தான் நடந்திருக்கும். ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி போனால் பிரச்சனை பெருசாக இருந்திருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா கடந்த மார்கழி மாதம்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அப்படியே சிக்கி சின்ன பின்னமாக இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டம், இந்த தை மாதம் உங்களுக்கு ஆல்ரெடி வழி பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தை மாதம் என்பது இருக்கு. ஏன்னா நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க. படிப்பில் வந்து ரொம்ப சிறப்பான படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கு. நிறைய பேர் என்னக்கா படிக்கிறதே மன அழுத்தமாக இருக்கும். நல்லா தான் படிக்கிறீங்க, இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு சொல்லி படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட அந்த அழுத்தங்கள், நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை கொடுத்து, ஏன்னா இப்போ எக்ஸாம் நிறைய +1 +2 10th படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்திலேயே இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் அழுத்தத்தில் ஒன்றும் போட்டுக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சிறப்பாக தேர்வு ஆவீங்க என்ற ஒரு விஷயத்தை தான் இந்த தை மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் இந்த காலத்தில் என்னன்னாக்கா அந்த பிரச்சனை அழுத்தத்தை எவ்வாறு தீர்வளிக்கிறதுக்கான வழி பிறக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. மேலும் என்னன்னாக்கா புதிய தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய முதலீடுகள் செய்வாங்க. தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நிறைய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் தொழில் மாற்றம் செய்வாங்க. புதுசாக ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே செய்த தொழில் வந்து கூட ஒரு ஏதாவது தொழில் ஆடப் பண்ணலாமா அப்படின்னு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள். நிறைய பேர் வெளியூர் எங்கேயாவது வேலை மாற்றத்துக்காக முயற்சிகள் செய்வாங்க. வெளியூரில் போய் படிக்கலாமா, இல்லை வெளியூர் வேலைக்கு அப்படியே படிச்சுக்கிட்டே வேலை செய்யலாமா, இப்படின்ற எண்ணம் எல்லாமே நிறைய பேருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும். இந்த காலத்தில் என்னன்னாக்கா ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வருவதற்கான ஒரு அந்த எலிஜிபிலிட்டி பேரில் உங்களுக்கு பேர் வந்துச்சுப்பா அப்படின்ற ஒரு இன்டிமேஷன் வரும். ஏன்னா ப்ரொமோஷன் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த மாதம் கிடைக்குமா இல்லை, அதற்கான ஒரு தகவல் உங்களுக்கு வரும். இந்த மாதம் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க, அந்த மாதிரியான ப்ரொமோஷனுக்கான தகவல் இந்த காலகட்டத்தில் வரும். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக வச்சுக்கணும். தொழிலில் வந்து அகலக்கால் விரிக்கக்கூடாது. அகலக்கால் விரிச்சிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு மைனஸ். நீங்கள் அளவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பீட் பண்ணதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தான் ரிஷபராசி, தனத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ நீங்கள் அகலக்காலை விரிச்சிட்டிங்கன்னா உங்களால் அதுலேருந்து மீண்டு எழுவது என்பது ரொம்ப சிரமமாக அமையும். ஏன்னா நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் அகலக்காலை விரிச்சிக்கிட்டு, ஏன்னா வாய்ப்பு கிடைச்சுன்னா கொஞ்சம் ஆசை இருக்குது, நல்லது தான். எல்லாருக்கும் ஆசை இருக்கும், போது சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணுன்ட்டு. ஆனால் அதுவே ஓவர் நைட்டில் அம்பானி ஆகணும், ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகணும் இப்படின்னு நினைக்கும் போது தான் பேராசைக்குள்ளே சிக்கிக்கிறாங்க. இந்த பேராசை தான் பெருநஷ்டம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதுதான் ரிஷபராசிக்கார தாரக மந்திரமே. ஆசைப்பட்டா நல்லது, பேராசைப்பட்டா பெருநஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் எடுக்க முயற்சிகளை படிப்படியாக எடுங்க. அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும். ஒரே நைட்டில் பெருசானா திடீர்னு ஒரு நாள் டப்புன்னு கீழே இறக்கும். ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வாகனத்தில் பயணிக்கும் போது இந்த காலத்தில் வாகனம் ஏதாவது சர்வீஸ் விடுவாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போன மாதம் ஏதாவது தேய்ச்சிட்டு வந்திருப்பாங்க. எங்கள் வண்டி போகும்போது நீங்கள் சும்மா இருந்தால் கூட யாராவது வண்டியில் ஒரு கோடை போட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கு இந்த மாதம் வந்து சர்வீஸ் விடுவாங்க. நிறைய பேர் வாகன சர்வீஸு, இல்லை வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த காலத்தில் பொருள்லாம் டம்முன்னு உடையும். ரிஷபராசி வீடுகளில் போனீங்கன்னா கிச்சனில் கை தட்டி நிறைய கண்ணாடி பொருட்கள் உடையும். இல்லை கண்ணாடி பொருட்களை ஹேண்டில் பண்ணும், ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் அப்படியே பேசிட்டே இருப்பேன், இங்கே வச்ச மாதிரி இருக்க டம்முன்னு உடையும். ஸோ அதனால் வீட்டில் பொருட்கள், குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை பார்க்கும் போது கொஞ்சம் கவனமாக வாங்கணும். ஏன்னா பொருள் உடஞ்சா தானே புது பொருள் ஒன்று வாங்குவாங்க. அதனால் என்னென்னாக்க இந்த காலத்தில் வீட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒன்று ஃப்ரிட்ஜோ இல்லை மைக்ரோ ஓவன் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்கள் சர்வீஸ் கொடுக்கும்போது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல புது மாடல் ஒன்று வந்திருக்குங்க, எக்ஸ்சேஞ்சில் போட்டு புதுசாக ஒன்று வாங்கிடுவாங்க. இதுக்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா தொழிலில் எதிர்பார்த்த அந்த பழைய பெண்டிங்கான விஷயம் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பேமெண்ட் போட்டு வரோம், இன்றைக்கி வரும், நாளைக்கு வரோம்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. பழைய பெண்டிங் பேமெண்ட்டு எங்கேயோ நிலுவையில் இருந்த அந்த தொகை எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். திருமணம் சார்ந்த விஷயத்தில் உங்களோட சுயஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்க. ஏன்னா திருமணத்திற்கான காலகட்டம் இப்போ இருக்குது. திருமணத்துக்கு வரன் தேடவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அப்பா முயற்சி செய்யும் போது வரன் வந்து அமையும்.
ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தின் பிரகாரம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருமண நிகழ்வுகளில் பார்க்கணும். ஏன்னா நல்ல ஜாதகம் பொருந்தி வந்தால் தான் திருமணம் செய்யணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது பொருந்தி வராமல் அவசர முடிவுகளில் எடுக்கக்கூடாது. ரிஷபராசி நிறைய பேர் இந்த அவசர முடிவு எடுத்து தான் அவஸ்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனைகள் வரும். இல்லை சொத்துக்கு பதிலாக காசை கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வரும். நிறைய பேர் பூர்வீக சொத்து விற்கிறதுக்கான முயற்சி செஞ்சவங்களுக்கு எல்லாருமே இந்த காலகட்டத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப நாளாக வந்து சேல் போட்டு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க, ஒன்று தான் ரேட்டு படிஞ்சே இருந்திருக்காது. இந்த தை மாதம் உடனடியாக அந்த பூர்வீகம் சொத்து சார்ந்த விஷயத்தில் உடனடியாக நல்ல பொருளாதார வரவு என்பது இருக்கு. அதே மாதிரி பொருளாதார வரவை வந்து ரிஷபராசிக்காரர் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். காசு வரும், அதை பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா இவங்க காசு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் கணக்கு போட்டு வச்சிருப்பாங்க. வந்தா இதை பண்ண, அதை பண்ண, எதை பண்ண, இதை பண்ண, எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கோயில் போனோம், அந்த கோயில் போனோம், இவங்களுக்கு இதை குத்தணும், அவங்களுக்கு அதை குத்தணும், லிஸ்ட் போடும். இவங்க லிஸ்ட் போட்டாவே காசு வராது. அதான் பிரச்சனையே. ரிஷபராசிக்காரர் பரிகாரம் என்னன்னாக்கா, இது எப்போது ஆல் டைம் பரிகாரம்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கணக்கு பேப்பரில் எழுதி ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த விஷயம் நடந்த உடனே இதுன்னா அந்த விஷயமே நடக்காது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் தயவு செய்து எந்த லிஸ்ட்டையும் போட்டுறாதீங்க, எந்த கணக்கு வழக்கையும் வச்சுக்காது. அப்படி வச்சுக்காமல் இருந்தீங்கன்னு பாருங்கள், நீங்கள் எல்லா விஷயமும் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா ஒரு விஷயம் நடக்காது. ஸோ அதனால் இந்த தை மாதம் லிஸ்ட்டு போடாமல், இந்த தை மாதம் நீங்கள் லிஸ்ட்டு போடாமல் கனவு காணாமல் யதார்த்த வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய அனைத்து அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.